அறிவு என்பது என்ன என்பது இப்போது விளங்குகிறது அல்லவா? பழைய அனுபவங்களுடன் புது அனுபவத்தை இணைத்து இனம் கண்டு கொள்வதே அறிவு. இனம் காண்பது என்பது என்ன? ஏற்கனவே உள்ள அனுபவ பதிவுகளுடன் புது அனுபவங்களை ஒப்பிட்டு ஒத்த பதிவுகளை கண்டுபிடிப்பதே. இதற்கு மேல் எதையும் குறிப்பிடவில்லை. அறிவு என்பது இத்தகைய தொடர்புகளை கண்டுபிடிப்பதுதான் என்றால், நாம் எந்த ஒன்றை அறிய வேண்டுமானாலும் அதே போன்ற நிகழ்ச்சி தொடர் முழுவதையும் அறிந்தாக வேண்டும் என்றாகிறது. அப்படித்தானே? ஒரு கூழாங்கல் இருக்கிறது. இதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் இது போன்ற கூழாங்கல்லை பற்றிய அறிவு தொடர் ஒன்றை நாம் காண வேண்டும். ஆனால் பிரபஞ்சம் முழுவதையும் ஒன்றாக காணும்போது இது இயலாது. நம் மனத்தில் அது போன்ற அனுபவத்தின் ஒரே ஒரு பதிவுதான் இருக்கிறது. அதே போன்ற அல்லது அந்த இனத்தை சேர்ந்த வேறு பதிவு ஒன்றுமே இல்லை. அதை வேறு எதனுடனும் ஒப்பிட முடியாது. அதை அது போன்ற அனுபவ களஞ்சியத்துடன் பொருத்தி பார்க்க இயலாது. எனவே நம் அறிவால் தனிப்பட்டு நிற்கும் பிரபஞ்சம் என்ற இந்த துண்டு வியப்புக்குரிய ஒரு புதிய பொருள். இதனுடன் பொருத்தி பார்க்க இது போன்ற பழைய பொருள் பதிவு ஒன்றுமே இல்லையே. அதனால்தான் நாம் இதை அறிந்து கொள்ள போராடுகிறோம். இது பயங்கரமானது, கெட்டது, கொடியது என்றெல்லாம் கருதுகிறோம். சில வேளைகளில் இது நல்லது என்றும் நாம் நினைக்கிறோம். ஆனால் இது குறைவுடையது என்றுதான் எப்போதும் கருதுகிறோம். இதற்கு இணையான வேறு பொருள் பதிவை அறியும் போதுதான் இது புரியும். பிரபஞ்சத்தையும் அறிவையும் தாண்டி நாம் நிற்கும் போதுதான் பிரபஞ்சத்தை நம்மால் அறிய முடியும். அப்போதுதான் அதன் உண்மை விளங்கும். அதை செய்யாமல் எத்தனை முறைதான் தலையை சுவரில் மோதிக்கொண்டாலும் பிரபஞ்சத்தின் உண்மை நமக்கு விளங்காது. ஏனெனில் பண்டைய அனுபவங்களுடன் புதிய அனுபவத்தை ஒத்து பார்ப்பதே அறிவு. நமது உணர்வு நிலை பிரபஞ்சத்தின் ஒரு பக்க அறிவை மட்டும்தானே தர முடியும். இறைவனை பற்றிய நம் கருத்தும் இப்படித்தான். பிரபஞ்சத்தின் ஒரு பக்க அறிவையே நாம் பெறுவது போல் நாம் காண்பது அவரது ஒரே ஒரு பகுதிதான். எஞ்சிய பகுதியெல்லாம் மனித அறிவிற்கு அப்பாற்பட்டது. நானே எல்லாம், இந்த பிரபஞ்சம் கூட என் ஒரு பகுதிதான் என்று சொல்லும் அளவிற்கு நான் பெரியவன். இதனால்தான் நான் இறைவனை குறைவுடையவராக காண்கிறேன். அவரை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. இறைவனையும் பிரபஞ்சத்தையும் அறிவதற்கான ஒரே வழி அறிவுக்கு அப்பால் செல்வதுதான், உணர்வு கடந்த நிலையை அடைவதுதான். கேட்டது, கேட்கப்படுவது, கருதப்பட்டது, கருதப்படுவது இவற்றிற்கு அப்பால் போகும்போதுதான் நீ உண்மையிடம் வருகிறாய். சாஸ்திரங்களை கடந்து செல். ஏனெனில் அவை பிரகிருதி வரை மட்டுமே, முக்குணங்கள் வரை மட்டுமே கற்பிக்கின்றன என்று கீதை 2.45 ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார். இவற்றை கடந்த பிறகுதான் நாம் இயைபை காண்கிறோம், அதற்கு முன்பு அல்ல.